ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா உங்களுக்கு புரிய வைக்க போறேன். சரிங்களா? போலாமா? ஃபர்ஸ்ட் இந்த வாட்டரை இந்த கிளாஸ்ல நான் ஊத்திக்கிறேன். இப்போ இதை கவுத்துனா, இது அப்படியே நான் கவுத்துனா என்ன ஆகும் சொல்லுங்க? ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும், என்ன ஆயிரும்? தண்ணி கீழே சிந்திரும். சரிங்களா? ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா அப்படி என்ன ஆயிடுச்சு? கீழே போயிடுச்சு. சரியா? கவுத்துனா தண்ணி கீழே போயிடும். ரைட்? இப்ப கவுத்துனா கூட தண்ணி கீழே போகாம இருக்கிறது நான் சொல்லவா? அதுக்கு முன்னாடி இந்த சல்லடையை பாருங்க. இந்த சல்லடையிலேயே தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகுது? தண்ணி கீழே சிந்துதா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுல தண்ணி ஊத்துறேன். இப்ப இந்த சல்லடையை வச்சு மறைக்கிறேன். இப்ப இதை கவுத்துனா என்ன ஆகும்? தண்ணி சிந்து நினைப்பீங்க, பட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. சோ கொஞ்சம் சிந்துச்சு. சரியா? பட் இப்ப என்ன ஆகுது? நல்லா கவனிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி மிச்சம் இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த கேமரால தெரியுதா? பாருங்க, இந்த கேமரால காமிக்கிறேன். எவ்வளவு தண்ணி மிச்சம் இருக்குது தெரியுதா? சோ ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த தண்ணி வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா கீழே வரல அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? என்னன்னா, முதல்ல நான் தண்ணியை இதுல ஃபில் பண்ணிட்டு இப்படி கவுத்தும் போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்துச்சு. ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன இருந்துச்சு? குறைவா இருந்துச்சு. சரியா? அதே இந்த சல்லடை மூலமா நம்ம வைக்கும் போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஸ்ட்ரென்த்தை இந்த சல்லடையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துவாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை அதிகப்படுத்திடுச்சு. சரிங்களா? அப்படி நான் இப்படி திருப்பும் போது இங்க இருக்கிற தண்ணியை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறத விட ஜாஸ்தியா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இறுக்கி பிடிச்சிருக்கு. அதனாலதான் தண்ணி குறையவே இல்லை. சரிங்களா?